3 February 1974 முரளி ஜுவாலாமுகி யோகா. பாலனை கொடுத்துருக்கீங்க, இப்போ கல்யாணக்காரி ஆகுங்க, எல்லாருக்கும் முக்தி கொடுங்க. விநாசகாரிகளுக்கு கல்யாணக்காரி ஆத்மாக்களாகிய உங்களுடைய சகயோகம் தேவை. அவங்களுடைய சங்கல்பத்தின் மூலம் வழிகாட்டுதல் தேவை. எப்போ நம்ம ஜுவாலாரூபம் ஆகலையோ அதுவரை இஷாரா கொடுக்க முடியாது. அதனால் சுயம் ஆவது கூடவே உலக பரிவர்த்தனைக்கான ஏற்பாடும் செய்யணும். இதுதான் உங்களுடைய கடைசி கடமையாக இருக்குது. ஏன்னா இதுதான் சக்தி ரூப ஸ்வரூபத்தின் கடமை. ஸ்வயம் நீங்களே பயப்படுறதில்லை தானே? விநாசம் ஆகுமா ஆகாதா, என்ன ஆகும், எப்படி ஆகும், இதெல்லாம் புரிஞ்சுட்டு யோசிச்சுட்ருக்கிறதுக்கு பதிலாக இதை புரிஞ்சுக்கணும். எதை புரிஞ்சுக்கணும்? நம்ம விநாசத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்களே பயப்படாமல் இருக்கீங்களா? எப்படி ஆகும், என்ன ஆகும், இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு பதிலாக இது நம்ம மூலமாக தான் நடக்கணும். சக்தி ஸ்வரூபம் ஆகணும். லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகணும். நல்லது. பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு விஷயத்துலையும் நிச்சய புத்தியுடையவர்களாக இருக்கீங்களா? 1974 நடந்த முரளி 3 February நடந்தது. பாலனை கொடுத்துருக்கீங்க, இப்போ கல்யாணக்காரியாகி எல்லாருக்கும் முக்தி கொடுங்க. விநாசத்திற்கு பொறுப்புள்ள ஆத்மாக்களுக்கு கல்யாணக்காரி ஆத்மாக்களாகிய உங்களுடைய சகயோகம் தேவைப்படுது. ஜுவாலா ஸ்வரூபம் ஆகணும். எது வரைக்கும் நீங்கள் ஜுவாலா ஸ்வரூபம் ஆகலையோ அது வரைக்கும் உங்களால் இஷாரா கொடுக்க முடியாது. சுயத்தினுடைய தயார் கூடவே உலகத்தை பரிவர்த்தனை செய்கிறதுக்கும் ஏற்பாடு செய்யணும். ஸ்வயம் நீங்களே பயப்படாமல் இருக்கீங்களா? விநாசம் ஆகுமா, எப்போ ஆகும், எப்படி ஆகும், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இது நம்ம மூலமாக தான் நடக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சுயத்தை சக்தி ஸ்வரூபமாக லைட் ஹவுஸாக பவர் ஹவுஸாக ஆக்கணும். ஒரு நாள் நாங்கள் லிஸ்ட் எடுத்திருந்தோம். பாபா சொல்லியிருக்கிற முரளியில் உப்ராம் விருத்தி பற்றி, வைராகிய விருத்தி பற்றி இதெல்லாம் சொல்லியிருந்தார். கர்மாத்தீத், அகர்த்தா, எவர் ரெடி, இந்த விஷயங்களெல்லாம் பாபா சொல்லியிருந்ததுனால அதில் லிஸ்ட் எடுத்தோம். எந்த இடத்துக்கு போனால் நமக்கு வைராகியம் வருது அப்படிங்கிற லிஸ்ட்டு 10 இடங்கள். ஆனால் அதெல்லாம் எதிர்மறையான இடங்களாக இருந்தது. ஆனால் சில நேர்மறையான இடங்களும் இருக்குது. அந்த அன்னைக்கு எதிர்மறையான இடங்கள் இறைச்சி கூடம், சுடுகாடு, இறைச்சி கூடம், கசாபு கடை, அனாதை ஆசிரமம், முதியோர் இல்லம், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்ம போனால் ஒரு வைராக்கியம் வருது. ஆனால் இப்போ பாசிட்டிவான இடங்களை நம்ம யோசிக்கணும். ஸோ பாசிட்டிவான இடங்கள் என்னென்ன? ஃபஸ்ட்டு மதுபன் வரதான பூமி, தபஸ்யா பூமி, உலகத்தின் மீது வைராக்கியம் வரக்கூடிய இடங்கள் வேணும். இப்போ மதுபன் ஃபஸ்ட்டு வருது. அதுக்கப்புறம் சென்டர், சேவா கேந்திரம், அங்கே இருக்கிற சூழ்நிலை, தூய்மை, இதெல்லாம் நமக்கு உலகத்தின் மீது வைராக்கியத்தை கொடுக்குது. 3 இடங்கள் மேலே சூக்ஷ்மவத்தனம், மேலே இருக்கிற 3 இடங்கள் சூக்ஷ்மவத்தனம், அங்கே போயிட்டால் இங்கே வர்றதுக்கான ஆசையே இருக்காது. அப்புறம் மூலவத்தனம், அப்புறம் ஸ்வர்க்கம், சத்யுகம். சத்யுகத்தையே சிந்தனை பண்ணிகிட்டு இருந்தோன்னா, ட்ரில் பண்ணிகிட்டே இருந்தோன்னா, 5 சத்யுகத்தை பற்றியே படிச்சுட்டே இருந்தோம், அங்கே போகிற ட்ரில் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா வைராக்கியம் வருது. அதே மாதிரி பரந்தாமத்தில் இருக்கிற சப்தத்திலிருந்து அப்பாற்பட்ட நிலை, அப்போ இங்கே வர்றதுக்கான ஆசையே இருக்காது. அதே மாதிரி சூக்ஷ்மவத்தனம், ட்ரில் பண்ணுறது. சூக்ஷ்மவதனத்தில் அங்கே இருக்கிற சூக்ஷ்மவதனத்தில் ட்ரில்லு, மேக்கப், சம்பந்தம், தொடர்பு,
பவர்ஸ், ரிலேஷன்ஷிப் எல்லாமே சூக்ஷ்ம வதனத்தில். அதுக்கப்புறம் ஸ்வர்க்கம், பரந்தாமம், சூக்ஷ்மவதன், மதுபன், சேவா கேந்திரம். இங்கெல்லாம் போனால் நமக்கு வைராக்கியம் வருது. வேறு இன்னும் 5 இடங்கள் உலகத்தில் யாத்திரை போகிற இடங்கள், தீர்த்தஸ்தலங்கள், நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடங்கள். அங்கே போனாலும் வைராக்கியம் வருது. வேறு எந்த இடங்கள், வேறு என்னென்ன இடங்கள் இருக்குது? சத்சங்கம், ஆசிரமம் இருக்கலாம். நல்ல நல்ல மகான் ஆத்மாக்கள் வரக்கூடிய இடங்கள், யோகி ஆத்மாக்கள், தபஸ்வி ஆத்மாக்கள், சந்நியாசி ஆத்மாக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய இடமா இருக்கலாம். தியாக பூமியாக இருக்கலாம். சத்சங்கம். 3வது சமாதி ஸ்தலங்கள். தீர்த்த ஸ்தலங்களும் சமாதி ஸ்தலங்களும் ஒன்று தான். ஸோ அந்த மகான் ஆத்மாக்கள் ஒன்றா பிறவி எடுத்த இடமா இருக்கலாம், இல்லை சரீரம் விட்ட இடங்களாக இருக்கலாம். அதெல்லாமே தீர்த்த ஸ்தலங்கள் தான். புத்தருக்கு அப்படி தான். புத்தருக்கு அந்த போதி மரத்துக்கு கீழே ஞானம் கிடைச்ச இடமும் அதுவும் தீர்த்த ஸ்தலம் தான். புத்தருடைய 4 இடங்களும் தீர்த்த ஸ்தலங்கள் தான். பிறவி எடுத்தது, ஞானம் கிடைச்சது, முதல்ல பிரவச்சனம் கொடுத்தது, அப்புறம் ஷரீர விட்ட இடம், குஷிநகர் சரீரம் விட்ட இடம், அதுவும் தீர்த்தஸ்தலம் ஆயிடுச்சு. மகான் புருஷர்களுடைய அவதார செஞ்ச இடம், அங்கே போனாலே நம்மளுடைய எல்லா மன விருப்பங்களும் பூர்த்தி ஆகிடும். ஸோ அதுவும் உங்களுக்கு வைராக்கியத்தை கொடுக்குது. தர்கா அதெல்லாமே வந்து தீர்த்தஸ்தலங்கள் தான். அப்போது 6வது இடம் தீர்த்தஸ்தான், சத்சங்கம், இயற்கை. எந்த அளவுக்கு நம்ம இயற்கையின் அழகில் போகிறோமோ, அதை நோக்கி போகிறோமோ, அப்போது நமக்கு இந்த உலகத்தினுடைய சப்தங்கள், மக்கள், இதிலிருந்தெல்லாம் நம்ம விலகி போயிடுவோம். அப்போ இயற்கை. இப்போ பாசிட்டிவ் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். ஹாஸ்பிட்டல், அநாதாசிரமம் இதெல்லாம் வந்து நெகட்டிவில் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி பெரிய சூப்பர் மார்க்கெட் அதெல்லாம் கூட நமக்கு வந்து மாயாவில் திருப்பி கொண்டு போகிறதுக்கான இடங்களாக கூட இருக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் கூட நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு பாசிட்டிவான எண்ணங்களும் வரும். அதுக்கடுத்தது வந்து ஆர்ட், கலை உலகம், கலை நடைபெறக்கூடிய இடங்கள், சங்கீதம், நடனம், இதெல்லாம் கூட மனிதர்களுடைய சிந்தனைகளை உயர்வாக கொண்டு போயிடுது. சில மனிதர்கள் வந்து எப்போவுமே கீழான சிந்தனைகள், சாப்பிட்றது, அன்றாட வேலைகள் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லையே நின்று போயிடுவாங்க சிந்தனைகளில். ஆனால் கலைகள் வந்து அவங்கள உயர்த்தி கொண்டு போகுது. நம்ம இதயத்தில் பிரேம் இருக்குது, அன்பு இருக்குது. அது இந்த சங்கீதம், இந்த கலைகள்லையும் இருக்குது. ஸோ நம்ம இதயம் அன்பு நிறைஞ்ச இடம், அங்கே கலைகளுக்கும் இடம் இருக்குது. அதுக்கு கீழே வந்து உணவு, சாப்பாடு, இந்த அரசியல், ஆசைகள், விகாரங்கள் இதெல்லாம் நின்று போயிடுது. இப்போ கடைசி இடம் அந்தர்முக்தா உடைய குகை, உள்நோக்கு முகம் என்ற குகை. தனக்குள்ளே போகணும். அது ஒரு தனி இடம் கிடையாது, ஆனால் அது ஒரு நிலை. குகை அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து இயற்கையிலேயே வந்துடும். அப்போது மேலே இருக்கிற நட்சத்திர மண்டலமும் சொல்கிறாங்க.
ஆனால் அதில் எல்லாராலையும் போக முடியாது. ஸோ அந்தர்முக்தாவுடைய குகை, உள்நோக்கு முகம் என்ற குகை ஒரு நல்ல நிலை. இதை விட வேறு ஏதாவது இடம் இருந்தாலும் யோசித்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் வைராக்கியம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். வைராக்கியம் இல்லைன்னா நம்ம முன்னேறி போக முடியாது, ஆத்மா விடுபட முடியாது, முன்னேற முடியாது. உலகத்தில் அந்தளவு மூழ்கி இருக்கு ஆத்மா, பற்றுகள் வச்சிருக்கு, அதனால் விடுபட முடியல. அதனால் நம்ம இந்த இடங்களெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் ஏதாவது ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து நம்ம வைராக்கியத்தை கொண்டு வரணும். சில கவிஞர்கள், கலைஞர்கள், இவங்களோட சிந்தனைகள் எல்லாமே மற்றவங்கள விட உயர்ந்ததாக இருக்கும். ஒரு இயற்கையை பார்த்து கவிஞர் உட்காந்து கவிதை எழுதிடுவார். ஆத்ம ஞானம் இல்லாட்டி கூட, ஆனால் அவங்க உடல் உணர்விலிருந்து கொஞ்சம் மேலே இருப்பாங்க. அவர்களுக்குன்னு தனி உலகம் இருக்கும். இயற்கைக்கு முன்னாடி உட்காந்துட்டு நல்ல நல்ல விஷயங்களை எழுதுவாங்க. ஸோ நமக்கு இந்த ஞானம் இருக்குது, நமக்கு லட்சியம் இருக்குது. அப்போ நம்மளுடைய நிலை மிகவும் உயர்ந்ததாக போக முடியும். ஸோ இந்த மாதிரி பவித்திர இடங்களுக்கு போனால் ஆத்மா ஒரே அடியாக அப்லிஃப்ட் ஆயிரும், உயர்ந்த நிலையில் போயிடும். நல்லது. இப்போ இன்றைக்கி மெயின் பாபா சொன்ன பாயிண்ட்டு பாலனை செய்திருக்கீங்க. ஸோ இந்த உலகத்தினுடைய அனைத்து ஆத்மாக்களையும் முக்தி அடைய வைக்கணும். தானி ஆகணும், மகாதானி ஆகணும். விநாசகாரிகளுக்கு கல்யாணக்காரி ஆத்மாக்களுடைய சகயோகம் தேவை. எது வரைக்கும் நீங்கள் ஜுவாலா ரூபம் ஆகலையோ அது வரைக்கும் இஷாரா கொடுக்க முடியாது. அதனால் சுயத்தை தயார் பண்ணுங்க. கூடவே உலக பரிவர்த்தனைக்கான இந்த கடைசி கடமையை நிறைவேற்றணும். இதில் பயப்படக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்? சுயத்தை சக்தி ஸ்வரூபமாக மாற்றணும். லைட் ஹவுஸ், பவர் ஹவுஸ் ஆக்கணும். சுயத்தை லைட் ஹவுஸ்னால் என்னது? ஆரம்ப காலத்தில் லைட் ஹவுஸ் நல்லா உபயோகத்தில் இருந்தது. இன்றைக்கெல்லாம் அது பெருசாக உபயோகத்தில் இல்லை. பெரிய ஒரு கட்டிடம் எழுப்பி அதில் எண்ணெய் வச்சுருப்பாங்க, லென்ஸ் இப்போ அதுக்கப்புறம் லென்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விதவிதமாக டெவலப் ஆகிட்டே வந்தது. தூரத்தில் வர படகுகளுக்கு வழிகாட்டியாக இருந்தது. அதுதான் லைட் ஹவுஸ். அதே மாதிரி மைட் ஹவுஸ், பவர் ஹவுஸ், அது ஒரு இடமா இல்லை, அது பாபாவை ஏற்படுத்தின ஒரு வார்த்தை. மைட் ஹவுஸ் அப்படின்னா சக்திசாலி, சக்தியினுடைய வீடாக ஆகிறது. இந்த ரெண்டு விஷயங்களும் இருக்கணும். பிரகாஷம் லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸுங்கிறது யோகத்தினுடைய சக்தி, பவர் ஹவுஸ். சுயத்தை சக்திசாலி ஆக்கணும். என்ன செஞ்சால் நம்ம சக்திசாலி ஆக முடியும்? பரஸ்திதிகளில் நம்ம ஆடி போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் புது புது பரிஸ்திதிகள் வரும். புது மக்களை நம்ம தொடர்பு கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு சேலஞ்சு தான். ஒவ்வொரு ஆத்மாவும் நமக்கு சேலஞ்சாக வருவாங்க. இந்த பிராமண பரிவாரமே எக்ஸாமினேஷன் ஹால் தான், பரீட்சை கூடம். ஒவ்வொரு பிராமணர்களும் ஒரு டெஸ்ட் பேப்பர். இங்கே தான் முடிக்கணும், இங்கே தான் நம்ம சக்திசாலி ஆகணும். உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆத்மீக ரீதியாக சக்திசாலி ஆகணும். உடலுக்கும் பலம் வேணும். அடிக்கடி நோய்வாய்ப்படுறது, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறது, டாக்டரை பார்க்குறது. ஸோ அப்போ நம்ம வீக்காக இருக்கோன்னு அர்த்தம் ஆகிடும் இல்லையா?
உடல் ரீதியாகவும் நம்மை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். டயட், உணவு, தூக்கம் இதெல்லாம் முறைப்படி இருக்கணும். ஆரம்ப காலத்தில் ஹடயோகம் பண்ணாங்க. உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தான் அதெல்லாம் உடல் ரீதியான யோகம். ஒரு யோகி ஈஜிப்டில் இருந்தார். 1818ஆம் நூற்றாண்டில் ஒரு யோகி இருந்தார். அவர் என்னைய புதைச்சிடுங்க மண்ணுக்கடியில், நான் 40 வருஷம் உயிரோடு இருந்து எழுந்திரிச்சு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி அவரை பண்ணினாங்க. கூட இருந்தவங்க எல்லாம் இறந்து கூட போயிட்டாங்க, மறந்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு. அதே மாதிரி 1920 அவரை தோண்டி எடுத்தாங்க வேறு ஆள்கள், ஆராய்ச்சியாளர்கள். அதுக்கப்புறம் 3 வருஷம் அவர் உயிரோடு இருந்தார். 1923 அவர் சரீரம் விட்டுட்டார். இது நிஜமாக நடந்த விஷயம், உண்மையான விஷயம். ஸோ அந்த மாதிரி உடலையும் புரிஞ்சுக்கணும், உடலையும் நம்ம சக்திசாலி ஆக்கணும், ஸ்ட்ராங் ஆக்கணும். அதுக்காக ஜிம்முக்கெல்லாம் போகணுன்ட்டு இல்லை. இந்த உலகமே ஒரு ஜிம் தான். ஸோ நம்ம இங்கே வந்திருக்கிறதே ஆத்மாவே சக்திசாலி ஆக்கணும். அதுக்கு உடலையும் பாதுகாக்கணும். ஸோ நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் உடலை, எந்த நோயும் வராத அளவுக்கு. அந்த நோய், இந்த வலி, இடுப்பு வலி, தலைவலி, அந்த வார்த்தைகள் இதெல்லாம் கணக்கு வழக்கு முடியுது, ட்ராமா அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட சில வரைமுறைகள் இருக்குது. சில பேர் தான் அதெல்லாம் சொல்லணும். ட்ராமான்ட்டு எல்லாரும் அதை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அப்போது கட்டுப்பாடு, உடல் ஆரோக்கியத்துக்கு கட்டுப்பாடு இருக்கணும். சாப்பாடை புரிஞ்சுக்கணும், உடல் புரிஞ்சுக்கணும், தூக்கத்தை பற்றி புரிஞ்சுக்கணும். கட்டுப்பாட்டில் எப்படி வச்சுருக்கணும், மனசு, தூக்கம் இது எல்லாமே கட்டுப்பாட்டிலே இல்லை அப்படின்னா மனதினுடைய சக்தியை அதிகப்படுத்தணும். மனதை எப்படி சக்திசாலி ஆக்கிறது? சிந்தனை செய்கிறது, மனப்பாடம் செய்கிறது, சில விஷயங்களை ஞான சிந்தனை பண்ணுறது. எனக்கு சிந்தனையே வர்றதில்லை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா? எல்லாருக்கும் சிந்தனை வரும். ஆனால் நம்ம அதை பயன்படுத்துறதில்லை. இது வரைக்கும் நம்ம பயன்படுத்தலைன்னா இப்போ பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் கேட்குறோம், பார்க்குறோம் அப்படியே விட்டுடக்கூடாது. அதை பற்றி சிந்தனை பண்ணணும். யோசிப்பது தான் உலகத்திலே கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதை படிக்கிறோமோ அதை யோசிக்க நம்ம விரும்புறதில்ல. ஜுவாலாமுக்கி இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்படுறோம். அதை பற்றியும் சிந்தனை பண்ணணும். எங்கே இருக்கும் அது, எப்படி இருக்கும், என்ன நடக்கும் அதில். இப்போ சிந்தனை ஆரம்பமாகும், இப்போ மனசு ஆரோக்கியமாகும். ஏன்னா பரிஸ்திதிகள் வரும்போது நம்ம சிந்தனையே தடைப்படுது. எதை செய்யணும்னு யோசிக்கவே முடியறதில்ல மனிதன். என்ன செய்யணும், என்ன செய்யலாம், அதில் என்ன பண்ணணும், இதில் என்ன பண்ணணும்னு மற்றவங்கள கேட்டுட்ருப்பாங்க. கேட்குறதுலேயே அவங்க மூழ்கி போயிடுவாங்க. பதில் என்ன கிடைக்குதுங்கிறத அவங்க கவனிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக பரந்த சிந்தனை, பரந்த உள்ளம், சுயத்தை பற்றின சிந்தனை. ஸோ ஒரு டாக்டர் இருக்கார், ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா பேஷண்ட்டுக்கு அவங்களுடைய உடல்நிலை நல்லாவே தெரியும். டாக்டருக்கு விட அவங்கள பற்றியே அவங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா அவங்க படிப்பு சொல்லி தருவாங்க. ஆனால் படிக்க வேண்டியது நம்ம, சிந்தனை பண்ண வேண்டியது நம்ம. ஸோ இந்த மாதிரி சிந்தனையின் மூலமாக மனது சக்திசாலி ஆகும். அதே மாதிரி உறுதி தன்மை, எந்த விஷயத்தையும் நம்ம அப்படியே விடக்கூடாது, செஞ்சே ஆகணும் அப்படின்னு உறுதி இருக்கணும்.
செஞ்சே ஆகணும். என்ன நடந்தாலும் சரி, உலகமே எதிர்த்து நின்னாலும் இந்த வேலையை நான் செய்யணும்னா செஞ்சிடணும். சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் இந்த வேலையை நான் செய்யணும், இந்த நிலையில் நான் இருக்கணும். அப்போ அதில் வெற்றி அடைங்க. ஒவ்வொரு நாளுக்கும் பிளான் பண்ணுங்கள். ஒரு நாள் பிளானிங், ஒரு நாள் வெற்றி. அதே மாதிரி 3 நாளுக்கான பிளானிங், 3 நாளுக்கான வெற்றி. அதுக்கப்புறம் 1 வாரத்துக்கான பிளானிங், 1 வாரத்துக்கான வெற்றி. அதுக்கப்புறம் நம்மளுடைய முயற்சிகளை அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி திடத்தன்மை இருந்ததுன்னா மனதினுடைய சக்தி அதிகரிக்கும். 3வது ஸ்வமானம் பயிற்சி. 4வது எழுதுகிற வேலைகள். மனதுக்கு வேலை கொடுங்க. ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதில் 10 பாயிண்ட் எழுதியே ஆகணும். அவங்கவுங்களுக்கே கொடுத்துக்கணும். இது ஒரு ரொட்டீனாக கம்பல்சரியாக மாற்றணும். ஒரே இடத்துல ஒரே டைமில் உட்காந்து சிந்தனை பண்ணி எழுதணும். அந்த இடத்துக்கு போனாலே நமக்கு சிந்தனை வரணும், ஞான பாயிண்ட்ஸோட சிந்தனை வரணும். எப்படி ஒரு அலுவலகத்துக்கு போனால் அந்த அலுவலக வேலைகளை மட்டும்தான் செய்வாங்க. இது வீட்டில் நல்லா சிரித்து பேசி ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் அலுவலகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா, ஆஃபீஸ்க்கு போயிட்டோன்னா ஆஃபீஸர் ஆகிடுவாங்க. ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல சிந்தனை பண்ணுறதுக்காகவே அந்த இடத்த வச்சுக்கணும். அங்கே உட்காந்தாலே சிந்தனை வரணும். மகானாக இருக்கிறவங்க எங்கே வேணாலும் உட்காந்து சிந்தனை பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அதில் உட்காந்து சிந்தனை பண்ணி எழுதணும். ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. மீட்டே பச்சே, இனிமையான குழந்தைகளே. நம்ம மீட்டாகவே இல்லை, இனிமையாகவே இல்லை. ஆனால் பாபா எப்படி சொல்கிறாரு? விகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்தினால் நிரம்பி இருக்கும். ஆனால் பாபா அவருடைய டெக்னிக் என்ன, அதுவே தனிப்பட்டது. ஸோ இது ஒரு கேள்வியாக கொடுங்க மனதுக்கு. இந்த ஞான சிந்தனை செய்து வாழ்க்கையை பற்றினும் சிந்தனை செய்யுங்க. இப்போ தினமும் தொல்லை கொடுக்குற ஒரு மனிதர் இருக்காருன்னா அவரை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அவருக்காக என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி சிந்தனை பண்ணி எழுதுங்க. இந்த 10 விஷயங்களை நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு பாயிண்ட் எழுதி வைங்க. ஸோ அந்த தொல்லை பண்ணக்கூடிய மனிதருக்கு நன்மை எப்படி செய்யறது அப்படின்னு யோசித்து எழுதுங்க. அந்த பாயிண்ட்டை சிந்தனை பண்ணுங்க. சிலரெல்லாம் பெரிய பெரிய கட்டுரையெல்லாம் எழுதுகிறாங்க. அதெல்லாம் பெரிய ஆளுகள் எப்படி வேணால் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஞான சிந்தனை மனன சிந்தனை பண்ணி எழுதணும். ஸோ மனதை சக்திசாலி ஆக்கிறதுக்கு வேறு என்ன பண்ணணும்? ஸோ மகான் கட்டுரை எழுதுகிறவங்க அந்த மாதிரிலாம் நிறைய எழுதிட்டே போவாங்க. 4 பக்கம் அப்படியெல்லாம் எழுதுவாங்க. ஆனால் அதை விட ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கவங்க பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதுவாங்க. ஸோ மனதை சக்திசாலி ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? திருஷ்டியை பாசிட்டிவாக மாற்றணும். கல்யாணக்காரி சிந்தனை பண்ணணும். வேறு என்ன பண்ணணும்? மென்டல் ட்ரில், ஏதாவது ஞாபகம் பண்ணுறது, சிந்தனை பண்ணுறது, ரீகால் பண்ணுறது. நம்ம என்ன பண்ணுறோம்? மனதை ஒரேடியாக சாந்தமாக வச்சுக்கிறோம். எதையாவது படிக்கிறோம் அப்படின்னா அதை பற்றி சிந்தனை பண்ணணும், ரீகால் பண்ணணும். சிலர் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதா என்ன அப்படின்னு கேட்பாங்க. எங்கேயாவது ஒரு ஸ்லோகன் பார்க்குறோம் அப்படின்னா அதை ரீகால் பண்ணணும், மனப்பாடம் செய்யணும். பாபாவுடைய மகா வாக்கியங்களாக இருக்கலாம், வரதானமாக இருக்கலாம், ஸ்லோகனாக இருக்கலாம். அதை ரீகால் பண்ணோம், ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் அப்படின்னா அதனால் பெருசாக எதுவும் கிடைச்சிட போகிறதில்ல. ஆனால் மனது சிந்தனை அதிகரிக்கும். ஸோ மனதை சக்திசாலி ஆக்கிறதுக்கான ட்ரில் இது, எக்ஸசைஸ் பண்ணுறது. எப்படி உடலுக்கு எக்ஸசைஸ் பண்ணலைன்னா அது டல்லாயிரும்,
அதே மாதிரி மனதுக்கான எக்ஸசைஸ். அதுக்கு வேலையே கொடுக்கலன்னா, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வேலை கொடுக்கலன்னா அது டல்லாயிரும். அதே மாதிரி ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அது உள்ளே படிக்கிறதுக்கு முன்னாடி அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சிந்தனை பண்ணுங்க. ஸோ மூன்றாவது இப்போது ஆத்மாவை சக்திசாலி ஆக்கிறது. சுப பாவனை, பாசிட்டிவ் திங்கிங் இதெல்லாம் வருது. தேகத்தை சக்திசாலி ஆக்கணும், மனதை சக்திசாலி ஆக்கணும். அடுத்தது ஆத்மாவை சக்திசாலி ஆக்கணும். அதுக்கு ஈஸியான வழி ஸ்பிரிச்சுவல் ட்ரில், ஆத்மீக எக்ஸசைஸ். சரீரத்தில் வர்றது சரீரத்திலேருந்து அப்பாற்பட்டு போகிறது. இது ஆத்மீகமான ஒரு உடற்பயிற்சி மாதிரி பயிற்சி. ஸோ நம்ம எங்கே இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த ஆத்மீக ட்ரில் வந்து நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஆரம்ப காலத்தில் ரொம்ப பயிற்சி பண்ணணும். எப்படி வந்து எந்த ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போதும் நமக்கு நிறைய பயிற்சி வேணும். ஒரு ஹிந்தியில் டைப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு எழுத்தாக பார்த்து பார்த்து நம்ம டைப் பண்ணுவோம். அதே தெரிஞ்சவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு சின்ன சின்ன வேலை, சைக்கிள் கற்றுக்கிறது, வண்டி ஓட்ட கற்றுக்கிறது, இது எல்லாமே ரொம்ப சிரமப்பட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு மொழியை கற்றுக்கிறதுலையும் ரொம்ப சிரமப்படுவாங்க. ஒரு நார்த் இந்தியனுக்கு வந்து மலையாளம் கற்றுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஹிந்திக்காரருக்கு வந்து ஆங்கிலம் கற்றுக்கணும் அப்படின்னா அது ஜோக்காக ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நீ என்னதான் ஆங்கிலம் கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணாலும் எனக்கு கனவு கூட என்னோடய மொழியில் தான், ஹிந்தியில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ இப்படி வந்து நம்ம எந்த ஒரு வேலையையும் ஆரம்பிக்கும் போது ரொம்ப முயற்சி தேவை. அது பல நீண்ட கால பயிற்சி வேணும். சரீரி ஆகிறதுக்கான அந்த பயிற்சி நீண்ட காலமாக செஞ்சுருக்கணும். எப்படி வந்து ஒரு புதுசாக ஒரு டாக்டர் வராரு அப்படின்னா அவர் வேலையில் வந்த உடனே என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது, நடுங்கும், கையெல்லாம் வேர்க்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மெதுவாக அடுத்தவங்கள பார்த்து செய்வாங்க, அப்புறம் கேட்டு செய்வாங்க, அப்புறம் அடுத்த டாக்டருக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்களே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தடவை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவ்வளோ பழகிட்டாங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறவங்க கூட அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. ஸோ எங்கேருந்து ஆரம்பித்தது, ப்ராக்டிஸ் வேணும். இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரில், அஷரீரி ப்ராக்டிஸ், அது கூட பல கால பயிற்சி வேணும் இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரில்லுக்கும். ஸோ அந்த டாக்டர் பழகிட்டாரு அப்படின்னா பாட்டு கேட்டுகிட்டே கூட ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட்டாக நிறைய ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பழக்கம் ரொம்ப தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை நம்ம பயிற்சி வந்து சகஜமாயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிடுவோம். ஒரு செகண்டில் நம்ம மூலவத்தன், அப்புறம் சூக்ஷ்மவத்தன், அப்புறம் கர்மயோகி, ஒரு ரூம் விட்டு அடுத்த ரூம் போகிற மாதிரி அவ்வளோ சகஜமாக நம்மளால் பண்ண முடியும். இப்போது லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ், கடைசி கடமை, வைராக்கியத்தினுடைய விஷயங்களும் பார்த்துருக்கோம். இந்த 10 இடங்கள், மொத்தம் 20 இடங்கள் பார்த்தோம்.